இது பையாங்கிறது நம்ம ப்ரொடக்ஷன். அதனால் நம்ம விரும்பணும், நம்மளுடைய நினச்ச நேரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு நினச்சிட்டோம். அந்த சாங் வந்து ஒன் மோர் கேட்டாங்க. அந்த வந்து அடடா மலையையும் சரி, அதுக்கப்புறம் வந்து எனக்கு அது சொன்னதில்லை சாங்கை, இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த இடம் கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கலாமா, ஒரு சில விஷயங்களை வந்து ரீஎடிட் பண்ணி கூட பண்ணணும்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸை ரீஷூட் பண்ணுது. வணக்கம். போன 27ஆம் தேதி வந்து வேர்ல்டு தியேட்டர்ஸ் டேன்னு சொல்லி மூவி பப் அவங்க வந்து நம்ம ஜனங்கக்கிட்ட வந்து எந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணலான்னு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாருமே பையாவை செலக்ட் பண்ணி அன்றைக்கி வந்து இந்த ஸ்க்ரீனிங் ஆச்சு. ஒரு முக்கியமாக 4 சிட்டியில் மட்டும். சென்னையில் வந்து கமலா தியேட்டர்ஸில் ஒரு 2 ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. 12 மணிக்கு ஒரு ஷோவும் ஈவினிங் ஒரு 7 மணிக்கும். நான் தேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தேன். இந்த படத்தை பல முறை இப்போ டிவியில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமும் ஜனங்களோட மறுபடியும் பார்க்கும்போது உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப அது அவங்களுடைய அந்த ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு டைலாக்குக்கும் பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து உட்காந்துட்டு வந்து ஒவ்வொரு டைலாக் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நீ எத்தனை வாட்டி படம் பார்த்துன்னு கேட்டேன். நான் 60 வாட்டி படம் பார்த்துன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி பல பேர் எனக்கு வந்து நான் 20 தடவை பார்த்துருக்கேன், 30 தடவை பார்த்துருக்கேன் சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அது எப்படி ஒரு படத்தை இத்தனை வாட்டி பார்க்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். நானும் சின்ன வயசில் வந்து ஒரு நல்ல பிடிச்ச படங்களை ஒரு 10 வாட்டி 5 வாட்டிலாம் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து பையாவை மட்டும் பர்டிகுலராக வந்து நான் நிறைய வாட்டி பார்த்தேன்னு ரொம்ப பேர் சொல்லுவாங்க. உண்மையிலேயே வந்து நாங்களும் இது ரீரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி திருப்பதி பஸ்ஸில் வந்து ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தோம். அது கரெக்டாக எனக்கு இந்த தேட்டரில் போய் பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட கூடுதலாக ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு ஜனங்களுக்கு இதை கொண்டு திருப்பி கொண்டு போகணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாமே ஏற்பட்டுச்சு. இந்த படத்தை வந்து அன்றைக்கி தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு பெரிய ஒரு அனுபவம். அதுவும் இல்லாமல் வெற்றி தோல்வி இது ஜெயிக்குமா தோக்குமாங்கிற பயம்லாம் இல்லாமல் தேட்டருக்கு போய் படத்தை பார்க்க போகிறோம்ல நம்ம படத்தை, அது வந்து எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு பதட்டத்தோடையே இருப்போம். அது ஃபஸ்ட் டே வந்து செகண்ட் டே இந்த மாதிரி வந்து ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க போகிறப்போ ஒரு உள்ளூர சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த இடம் கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடையே பார்ப்போம். நம்ம என்ஜாய் பண்ணவே முடியாது. இந்த வாட்டி வந்து ஒரு புதுசாக ஒரு அனுபவம் எனக்கு. ஒவ்வொரு சீனையும் நானே ஒரு ஆடியன்ஸ் மாதிரி, ஒரு ஜனங்களுடைய ஒரு ஆளை மாதிரி உட்காந்து பார்த்தது வந்து ஒரு புது ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அந்த சாங் வந்து வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒன் மோர் கேட்டாங்க. அந்த வந்து அடடா மலையையும் சரி, அதுக்கப்புறம் வந்து எனக்கு அது சொன்னதில்லை சாங்கை 2 முறை வந்து அந்த 2 சாங்கையுமே வந்து அவங்க ஒன்ஸ் மோர் போட்டாங்க. அது கூட தேட்டரில் வந்து அந்த தேட்டர்லேயும் பெரிய லெவலில் கமலா தேட்டரில் ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட் என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள் ரீலீஸ் பண்ண படங்களுடைய கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் பார்த்தேன். சவுண்டு பாதி அவங்களுக்கு தெரிஞ்ச சாங் வரும்போது அந்த டிஜே மாதிரி அவங்க வந்து செயல்படுறாங்க. ஒரு சாங்கை வந்து அப்படி 2வது வரியை ஆடியன்ஸே சொல்ல வைக்கிறது. இப்படி பெரிய ஒரு கொண்டாட்டமாக அந்த தேட்டரில் பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. படம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா டெக்னீஷியனும் மைண்டில் வந்துட்டு போனாங்க. அது ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு டைரக்டர், ஒரு கதை அது மட்டுமே காரணம் கிடையாதுங்கிறது பையா மாதிரி படம் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா அதில் பெரிய கதையெல்லாம் கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு ஒரு ட்ராவல் மூவி, ஒரு சின்ன கதை, அதை வச்சுட்டு ஒரு படத்தை ஒர்க் அவுட் பண்ணணுன்னா பெரிய காரணம் வந்து என்னென்னா அதில் வந்து டெக்னீஷியன்ஸ். வசந்த மாளிகை படம் எனக்கு தெரிஞ்சு வந்து பல முறை வந்து ரீரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து எங்கள் வீட்டு பிள்ளை படம் வந்து 2-3 தடவை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமான மாயா பஜார் படம் கூட ஒரு தடவை ரீரிலீஸ் பண்ணி பார்த்துருக்கேன். மொகலியாசம் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விண்ணை தாண்டி வருவாயா படம் வந்து ரொம்ப நாளாக வந்து ரீரிலீஸ் பண்ணி பெருசாக ஓடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். வாரணம் ஆயிரம். இப்போ தெலுங்கில் வந்து குஷி படம் வந்து பெரிய ஹிட்டு அங்கே வந்து ரீரிலீஸ் பண்ணி, இப்போ ரத்ன சார் அடுத்தடுத்து வந்து ரன்னு, கில்லி இதெல்லாம் பண்ணணும்னு கூட சொல்லிகிட்டு இருக்காரு. இது ட்ரெண்டு கிடையாது. அது இந்த ஒரு கேப்பு வந்து எப்பயுமே கூட என்னென்னா ஒரு 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 ட்ரையான ஒரு டைமிங் ஒன்று வரும். அப்போ ஏதாவது படங்கள் வந்து இல்லாத நேரத்தில் என்ன பண்ணலான்னு பார்த்தா, உதாரணத்துக்கு தீபாவளிக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் பழைய படங்கள்லாம் கொஞ்சம் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் டைம், கொஞ்சம் சினிமாவில் ரிலீஸுக்கான பெரிய படங்கள் கொஞ்சம் இல்லாத நேரம், இது எப்பயுமே தேட்டர்ஸ்காரங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு பழைய படங்களை போடலாமேன்னு இருப்பாங்க. அது ரீலீஸுங்கிற ஒரு வார்த்தையோட இப்போ ஒரு பெரிய கொண்டாட்டமாக அப்படி ஒரு மாறி இருக்குது. இதில் என்ன பெரிய ப்ளஸ்னால், தனித்தனியாக ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணுறது ஒன்று, ஒரு
கூட்டமாக ஜனங்க மொத்த பேரும் தியேட்டருக்கு வந்து அவங்க ரசித்த விஷயத்த மறுபடியும் எல்லாரோடையும் கனெக்டிவிட்டியாக பார்க்கும்போது ஒரு காமெடியாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன ஒரு ஆக்ஷனாக சீனாக இருக்கட்டும், இல்லைனா பெப்பியான ஒரு சாங்காக இருக்கட்டும், அது என்ன ஆகுதுன்னா பல மடங்காக மாறுது அந்த சந்தோஷம். அது ஒரு பெரிய ஹாப்பி அவங்களுக்கு வந்து அதில் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. எப்பயோ பார்த்த ஒரு விஷயம் அதை வந்து அந்த பழைய ஆடியன்ஸு வராங்க, இதை கேள்விப்பட்ட புதுசு வராங்க. குட்டி பசங்களாம் படம் பார்த்துருப்பாங்கள்ல, அப்போல்லாம் நான் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் சியாமலா எங்கள் பெரிய பொண்ணு அவங்க வந்து எனக்கே ஞாபகம் இல்லை, அப்போ என்னடா வயசு உனக்குன்னு கேட்குறேன், 4வது படிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. போஸ் பொண்ணுங்க 2 பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் அப்போ வந்து 2 வயசு, அப்போ 2-3 வயசு தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு இந்த படம் வந்து பார்த்துட்டு அவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த படத்தை நல்ல ஒரு யூத்தாக அந்த மாதிரி பார்த்து ரசித்தவங்களும் வந்து படம் பார்க்கும்போது அந்த பழைய நினைவோடு வராங்க. பர்டிகுலராக யுவன் சங்கர் ராஜாவுடைய அந்த சாங் வந்து பெருசாக கனெக்ட் ஆகி அப்படி ரசிக்கிறாங்க. தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சார், இப்போ வந்து ஆடியன்ஸ் கிட்ட நான் ஃபீட்பேக் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ உள்ள கதையும் சரி, கண்டென்ட்டும் சரி, டேரக்டரும் சரி ரொம்ப கிளீன்ஸாக இது பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை. அப்போ உள்ள படங்கள் வந்து ஒரு 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 வைப்ரேட்டாக இருக்குது, அதனால தான் நாங்கள் மூவி பார்க்கலாம் வரோம்னு சொல்லி ஒரு காரணத்தை வந்து மிங்கிள் பண்ணுறாங்க. இதை பற்றி ஐயோ, அப்படியெல்லாம் பொதுவாக வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கவே கூடாது. எனக்கு பிடிச்ச மிக மிக முக்கியமான டைரக்டர்ஸு, மிக மாஸ்டர் பீஸு அப்படியெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் முதலே நிகழ்ந்துருச்சு. அதோடைய மிச்ச சொச்சமாக தான் நம்மலாம் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா ஒரு சிலது வந்து என்னென்னா ஒரே டைப் ஆஃப் படங்கள், ஒரு சில சாங்கெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி சில படங்கள் அந்த மாதிரிலாம் வந்ததுனால கொஞ்சம் அப்படிலாம் இருக்கலாம். எப்பயுமே அந்த காலம் மாதிரி இல்லைன்னு சொல்லி எப்பயுமே எல்லா காலத்தையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு பெரிய ஒரு குறைபாடாக பேசுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து எம்ஐ சுவாமிநாதன் சாங்கு தான் பிடிக்கும். நான் அப்போ இளையராஜாவை பயங்கரமாக ரசிக்கும் போது அவர் வந்து என்னென்னா எம்எஸ்வி மாதிரி வருமாடாம்பார். அப்புறம் வைரமுத்து சார் கவிதை எழுத ஆரம்பித்த பிறகு கண்ணதாசன் மாதிரி இருக்குமான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமும் ஒருத்தங்க வருவாங்க, அதுக்கப்புறம் ஒன்று நடக்குங்கிறது எப்பயுமே நிஜம். அது காலகட்டத்தின் கட்டாயம் மாதிரி இருக்கும். அதனால் பழைய மாஸ்டர்ஸை வந்து நம்ம வந்து பழைய கிரேட் டைரக்டர்ஸை வந்து நம்ம வந்து எப்பயுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது. நம்ம வந்து அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டதை அவங்ககிட்ட வந்து நம்ம லேர்ன் பண்ணது தான் நம்ம வந்து நம்மளுடைய ஏதோ நம்மளுடைய அனுபவத்தெல்லாம் கலந்து ஏதோ தர்றோம். அதனால் வந்து அப்படி சொல்ல முடியாது. கொஞ்சம் அவங்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலுமே இப்போ ஒரு சவுண்டு ஒன்று இருக்கும். நம்ம என்னதான் இருந்தாலுமே கொஞ்சம் சொல்லுவோம், அந்த மாதிரி ராஜா சார் சாங்கு தான் இருப்போம். ரகுமான் அதுக்காக குறைச்சி மதிப்பிட முடியாது. ரகுமான் சார் வந்ததுக்கு பிறகு அது ஒரு பெரிய பேர் எழுச்சியாக இருந்துச்சு. இப்போ வந்து அனிருத் பண்ணுறாங்க, நாளைக்கு இன்னொருத்தர் கூட வருவாங்க. பாலா சார்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நீங்கள் யாரை பார்த்து பயப்படுறீங்க, எந்த டைரக்டரை பார்த்து நீங்கள் வந்து வியக்கிறீங்கலாம் ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ சொன்னார், நாளைக்கு புதுசாக வர இயக்குனரை பார்த்து நான் பயப்படுறேன்னு சொல்லி விகடனில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதனால் வந்து நாளைக்கு வர்ற ஒருத்தர் வந்து அவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக வந்து நேற்று இருந்தவங்க இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நல்லா அட்டகாசமான படம் ரன்னு, ஆனந்தம், சண்டக்கோழி. ஆமாம் சார். ஆமாம், அதெல்லாம் யார் ரிலீஸ் பண்ணாங்க? இது பையாங்கிறது நம்ம ப்ரொடக்ஷன், இது நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம். அதனால் நம்ம விரும்பணும், நம்மளுடைய நினச்ச நேரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு நினச்சிட்டோம். எனக்கு ஆசை தான் ஆனந்தம் திரும்பி வரணும், வந்து ரன்னு திரும்பி ரீரிலீஸ் பண்ணணும், சண்டைக்கோழி அதெல்லாம் வந்து பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் ரத்தின் சார்கிட்ட நான் விஷால்கிட்டலாம் பேசலான்னு தான் இருக்கேன். ஆல்ரெடி ரத்தின் சார்கிட்ட கேட்டேன் ரன்னு எப்போ சார்னு. அவர் ஒரு 70 ரெயின்போ காலனி சமீபத்தில் பண்ணாங்க, அங்கே குசி பண்ணாங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம படத்தை பண்ணணும், ரன்னு தான் பண்ணணும்னு நினச்சிட்ருக்காங்க. நுவ்வு நேனுன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர், அடுத்த தேஜான்னு சொல்லி ஒரு முக்கியமான டைரக்டர் தெலுங்குலேருந்து, அவர் பர்டிகுலராக ஃபோன் பண்ணி அங்கே தெலுங்கில் வந்து இப்படி ஒரு ட்ரெண்ட் இப்போ இருக்குது, நீங்கள் பையாவை வந்து ரீரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் ஃபோன் பண்ணார். அதை வந்து இங்கே ஆவாரான்னு சொல்லி இங்கே கூட வந்து ரிலீஸ் பண்ணணும், நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், உங்களுடைய படங்களில் ஒவ்வொரு படமாக நீங்கள் பண்ணலாமே சொல்லி அவர் கூட கேட்டாங்க. அப்படி ஒரு எனக்கும் ஒரு ஆசை இருக்குது. ஒரு சில விஷயங்களை வந்து ரீஎடிட் பண்ணி கூட பண்ணணும்னு நினைக்கிறேன். அஞ்சான் ரொம்ப என்னை சோதித்த சோசியல் மீடியாவில் வந்து அப்போ அந்த காலகட்டம்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டு போச்சு பாருங்கள். 14 வருஷம் இப்படி அது சொடக்கிற கேப்பில் ஓடின மாதிரி இருக்குது. இந்த படியில் ஏறி வர்ற அந்த கேப்பில் 14 வருஷம் ஆயிடுச்சு. நான் தான் சொல்லுவேன், ராமர் வந்து 14 வருஷம் காட்டுக்கு போகிறான்னு சொல்லுவாங்க. நான் வீட்டுக்கு போகிறதுக்கு திரும்பி வந்த கேப்லேயே 14 வருஷம் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன் அடிக்கடி. அப்படி ஓடுது காலம்.
எப்பயுமே ஒரு நல்ல படத்துக்கும் ஒரு சுமாரான படத்துக்கும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்துக்கும் ஓடாத ஒரு படத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, கதை எல்லாத்தையும் மீறி இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்துருந்தா. இப்போ நான் சொல்லுவேன், டப்பிங் தேட்டரில் ஏவிஎம் டப்பிங் தேட்டரில் இருக்கும்போது, இந்த டப்பிங் தேட்டரில் இருந்துட்டு ஏவிஎம் அந்த ஏசி தேட்டர் அப்போது ஏவிஎம் தேட்டர் இருந்தப்போ நான் சொல்கிற உதாரணம் இதுதான். இந்த தேட்டர்லேருந்து அந்த தேட்டர் போகிற அந்த கேப்பில் தான் நம்மளுடைய வேலையே இருக்குது. ஓரளவு அந்த ஒர்க்கை நம்ம வந்து சரி பண்ணி அனுப்பிட்டோம்னா நம்ம ஒரு சக்ஸஸை பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டிருந்தா, இன்னும் கொஞ்சம் நல்லா எடிட் பண்ணியிருந்தா, இன்னும் கொஞ்சம் கதை பேசியிருந்தா அப்படின்னு இன்னும் இருக்குல்ல, அது கொஞ்சம் கூடுதல் ஒரு உழைப்பை போட்டிருந்தா, கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சிருந்தா, அந்த நெருக்கடி, ரிலீஸ் தேதி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒன்று பண்ணும்போது நடக்கிற ஒரு சில தவறுகள். அப்படி என்னுடைய படங்களில் நான் வந்து அஞ்சானை வந்து நான் ரீரிலீஸ் பண்ணணும், அதை எடிட் பண்ணி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா நான் யாரை டார்கெட் பண்ணி அப்போ அந்த படத்தை வந்து நினச்சனோ, இப்போயும் வந்து நேற்று ஒரு முக்கியமான ஒரு பையன் பிரசாத்தில் வந்து படிச்சுட்ருக்காங்க, விசுவல் கம்யூனிகேஷன். அந்த தம்பி சொன்னாங்க, நான் வந்து 16 தடவை வந்து நான் அஞ்சான் பார்த்தேன் சார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி குட்டி பசங்க நிறையவே சொல்லி நான் கேட்டிருக்கேன். இது வெறுமனே சும்மா வார்த்தைக்காக சொல்லலை, நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ கதை பேசும்போது சொல்லுவேன், நான் ஊர்லேருந்து படம் பார்த்தேன்ல ஒரு ரஜினி சார் படத்தை, ஒரு அந்த மாதிரியான டைப் ஆஃப் படங்களை நான் பார்க்கும்போது, தேட்டர் முள்ள உள்ள சில படங்கள்லாம் பார்க்கும்போது, அப்போ பெரிய அறிவோடையோ பெரிய கணக்கோடையெல்லாம் பார்க்க மாட்டோம். சின்ன ஒரு என்ஜாய்மெண்ட்டோட ஈஸியாக எளிமையாக பார்ப்போம். அந்த மூடில் தான் அந்த படம் இருக்கணும்னு நினச்சி தான் அந்த படம் நான் பண்ணேன். அதில் நான் சக்ஸஸ் ஆகிருக்கேன்னு நான் வந்து சந்தோஷப்படுறேன். ஏன்னா பசங்க சொல்கிறாங்க, சார் அந்த ஸ்டிக் இந்த வெளியில் வரும்போது நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன் சார், எனக்கு அந்த படம் அப்படி பிடிக்கும் சார் அப்படின்னு. அந்த குரல் எனக்கு நிறைய இடத்துல கேட்டிருக்கு. நான் வந்து என்னென்னா, இப்போ அதில் ஒரு சில தவறுகள் இருக்குது, தவறுகளே இல்லைன்னு சொல்ல. அப்போ எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல் டேட் ஃபிக்ஸ் பண்ணதுனால உடனே நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் அதை ரீஎடிட் பண்ணி பண்ணலாமேன்னு ஒரு ஐடியா இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து அந்த படத்தை பண்ணணும்னு விரும்புகிறேன். பார்ப்போம். சார், அந்த காலகட்டத்தில் வந்து பெரிய ஹீரோக்கள் வச்சு படம் பண்ணாலும் அந்த கண்டென்ட் இருக்கும், ஃபேமிலி ஓரியன்டாக ஃபேமிலியாக அந்த படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆடியன்ஸ் ரசிகர் மட்டுமே பிளான் பண்ணி ஹீரோக்கள் பண்ணுறாங்களா? அதனால் அந்த கண்டென்ட் மிஸ் ஆகுதா? ஃபேமிலி ஆடியன்ஸ் வர மாட்டாங்களா? ஐயோ, அந்த காலம் இந்த காலம் பேசலவுக்கு நான் என்னங்க பயமாக இருக்குது. இங்கே உட்காந்துருக்கிறது எஸ்பி முத்துராமன் தெரிஞ்சுக்காங்க. கட்டி படத்துக்கு கொடுத்த டைரக்டர் நீங்க, கௌதம் மேனன், முருகதாஸ். இப்போ ஏன் அவ்வளோ கேப் உங்களுக்கு? திருப்பி கம்பேக் பயம்தான். பயமா இல்லை சார்? யாரும் உங்ககிட்ட கதை கேட்க வர்றது இல்லையா? இல்லை அப்படி இல்லைங்க. முடிவு நம்ம புரடி பிடிச்சி தள்ளுற மாதிரியான கதை கிடைக்காம இருந்திருக்கலாம். இல்லை வந்து சரியாக ஒரு 100% நான் இன்னும் கொஞ்சம் கூட நான் சரியாக செய்யணுமேங்கிற அந்த ஒரு ஜாக்கிரதையாக இருக்கலாம். முதல்ல பண்ணும்போது எந்த பயமும் இல்லை, நம்ம மேலே எந்த கணக்கும் இல்லை. ஊர்லேருந்து வந்த புதுசில் சினிமாவை பற்றி பேசி நம்ம பண்ணுறதாண்டா சினிமான்னு ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, அப்படி ஒரு ஃபுல் துடிப்போடு பண்ணும்போது இருக்கிற ஒரு படம், ஒரு ரசிகனா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சில ஃபெயிலியர்ஸ் வரும்போது ஒரு பயம் வருது. காலகட்டம் எல்லாமே நம்மளை வந்து என்னென்னா, ஒரு சில புறக்காரணங்கள் எல்லாமே கூட நம்மளை வந்து வேலை பார்க்க விடாமல் பயமுறுத்துது. நம்மளுடைய படம் தான் நம்மளுக்கு தடையாக இருக்குது. ஒரு ரன்னு மாதிரி, ஒரு சண்டைக்கோழி மாதிரி, ஒரு பையா மாதிரி படம் கொடுத்தது பிறகு நம்ம பண்ணுற கதையில் அந்த ஸ்டைலாக நான் என்கிட்ட வெளியிலேருந்து ஒரு படம் மாதிரி என்ன எதிர்பார்க்கல. டைட்டானிக் மாதிரி நான் எடுக்கலாம் கேட்குறான், உங்கள் சண்டைக்கோழி மாதிரி இல்லையே, உங்கள் ரன்னு மாதிரி இல்லையே, உங்கள் ஆனந்தம் மாதிரி இல்லையான்னு தான் சொல்லுவாங்க. அது நம்ம தான் நம்மளுக்கு பிரச்சனை. அது வாழ்க்கைங்கிற ஒரு சின்ன ஷார்ட் பீரியடில் நம்ம ஒன்று ஏதோ சம்திங் சின்னதாக ஒரு அனுபவம் வந்திருக்கும், ஒரு துடிப்பு இருந்திருக்கும், அதிலேருந்து ஒன்று பண்ணியிருப்போம். இப்போ இந்த கேப்புங்கிறது உங்களுக்கு தான் கேப்பு, எனக்கு இது வந்து ஒரு லேர்னிங் பீரியடு. நான் படங்கள் பார்த்துட்ருக்கேன், அப்படி என்ன கேப்பாகவே நினைக்கல. நான் இப்போ தான் போய் வாரியர் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. முதல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை படம் பண்ணுவோம், இல்லை ஒரே வருஷத்தில் 2 படம் கூட வந்த காலகட்டம் இருக்கலாம். இப்போது கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் அக்கறையோட, இல்லை இன்னும் கொஞ்சம் கூட சரியாக பண்ணணுமேங்கிற ஒரு பயத்தோட அதானே வழியே, மற்றபடி வர்றது இல்லை. நம்மளை கேட்கலன்னு சொல்லியோ, நம்மளை தேடி வரலன்னு சொல்லியோ, என்றைக்கும் யாரையும் நினைவு வச்சுட்டு யார் பாராட்டு விழாவோ இவர் எப்படா வருவார்னோ யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. பாருங்கள், மிக முக்கியமான டைரக்டர்ஸ் ரொம்ப வருஷமாக இல்லாதவங்க புதுசாக ஒரு படம் எடுத்தாங்கன்னா அவங்க அந்த லேர்னிங் ப்ராசஸ் இருந்தாங்கிறது அந்த படத்தில் தெரியும். சுதா கொங்கரான்னு ஒரு பொண்ணு ஃபஸ்ட் எடுத்த படம் என்ன, அதுக்கப்புறம் நீங்கள் தேடி போய் வீட்டில் பேட்டி எடுத்தீங்களா?
யாராவது? அவங்க எங்கே இருக்காங்க? இண்டஸ்ட்ரி மொத்தம் தேர்ந்துச்சா? அவங்களா ஒரு கதை பண்ணி அதுலேருந்து மீண்டு அடுத்து படம் எடுக்க வராங்க. மாநாடு எடுக்க முன்னாடி வெங்கட் பிரபு என்ன பண்ணார் யாராவது கேட்டாங்களா? விக்ரம் வேதா டைரக்டர் வந்து எங்கே இருக்காங்கன்னு யாருக்காவது தெரியுமா? அதுக்கு முன்னாடி சும்மா அவங்க அமைதியாக இருக்காங்கன்னா அவங்க ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க அதுக்குள்ளே ஏதோ சம்திங் சின்ன ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்குள்ளேருந்து வெளியில் வர போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ முருகதாஸ் திடீர்னு சல்மான்கானோட போய் ஓகே பண்ணிட்டு வர்றாரு. யாரையும் நினைவுபடுத்திட்டு இங்கே வந்து இண்டஸ்ட்ரி வந்து யாருக்காக பாராட்டு விழாலாம் எடுக்காது. இப்போது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம அந்த ஃபஸ்ட் படம் கேவி ஆனந்த் எடுத்தார், அதுக்கப்புறம் ஆளையே காணோம். அயன்னு ஒரு படம் எடுத்தார், அதுக்கப்புறம் அந்த கேப்பில் சும்மா இருந்தான்னு அர்த்தமா? அவங்க ஏதோ தேடிட்டு இருக்காங்க, ஏதோ பண்ணணும் விருப்பத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ 12th ஃபெயிலும் ஒரு டைரக்டர் 70 வயசுக்கு மேலே சூப்பர் ஹிட் ஒன்று கொடுத்துருக்காரு. இத்தனை வருஷம் எங்கே போனார்? ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தார். சினிமாவில் இருக்கிற யாரும் படம் பண்ணுறது ரிலீஸ் ஆகிறது மட்டும்தான் அவர் சினிமாவில் இருக்கிற அர்த்தம் கிடையாது. நம்ம ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு ஐடியா, ஒரு நல்ல தாட்டு வர்றதுக்காக ஒரு வெயிட்டிங்கு, ஒரு ஆர்வத்தில் தான் கேட்குறீங்க. இதே கேள்வி வந்து ஊருக்கு போனாலும் வந்து ஏர்போர்ட்டு போனாலும் எங்கே போனாலும் யாராவது கேட்பாங்க, எப்போ சார் உங்கள் படம்? அதை நான் குறை சொல்ல, அது வந்து அவங்களுடைய நம்ம முன்னாடி கொடுத்த ஒரு படத்துக்காக கேட்குறாங்க. நான் சென்னைக்கு வந்து 92ல் வந்தேன், 2000 தான் படம் பண்ணேன். இந்த கேப்பில் வந்து நிறைய ஒரு சேகாரம் இருந்துச்சு, ஒரு அதுக்காக ஒரு பிராயச்சித்தோடு இருந்து நம்ம ஒரு படம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக அந்த ஸ்பிரிட்டோட ஃபுல்லாக வந்துகிட்டே இருந்தோம். நடுவில் சின்ன சின்ன ஒரு சில படங்கள் ஓடாமல் போனது, கம்பெனியில் நடந்த ஒரு சில விஷயங்கள் கூட இருக்கலாம். நம்ம அதுக்காக வந்து சினிமா விட்டு போயிட்டோம், சினிமாவில் வந்து நம்மளை யாரும் கேட்கலன்னு அர்த்தம் கிடையாது. இன்றைக்கும் வந்து ரெஜிஸ்டருக்கு ஃபோன் பண்ணால் வந்து கதை சொல்கிறதுக்கு வாங்கன்னு சொன்னால் கூப்பிடுவாங்க. எந்த ஹீரோஸும் கூட படம் பண்ணுறதுக்கு விருப்பமாக இல்லை. நம்ம விரும்பணும் முதல்ல, அதுக்கான கதை நம்மகிட்ட இருக்கணும். அது இல்லாமல் யார் கதை போய் தட்டுறதோ எங்கே போய் நிற்கிறதோ எனக்கே விருப்பமே இருக்காது. நம்ம யாரோட போய் கனெக்ட் பண்ணி என்ன மாதிரியான படம் கூட நம்ம பண்ணலாம். இப்போயும் மிகப்பெரிய ஒரு படத்துக்கான வேலை தான் போயிட்டுருக்கு. நான் வந்து மகாபாரதம் வந்து பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு வேலையில் தான் இப்போ இருந்துகிட்ருக்கோம். அதில் அபிமன்யுவும் அர்ஜுனனும் பெரிய பார்ட்டாக வச்சுட்டு இந்தியிலேருந்து பெரிய ப்ரொடியூசர்ஸு மாபெரும் பட்ஜெட்டு அதுக்கான ஒர்க்கில் இருக்கோம். அந்த ஒர்க்கும் பேசிக்கான ஒர்க்குக்கே ஒரு பெரிய ஒரு வேலை எடுக்கும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு படம், அதுக்கான ஒர்க் இருக்கும். அந்த படம் தான் அடுத்த படமானால் 100% அது வந்து ஆர்டிஸ்டாக செட் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை நாங்கள் அனௌன்ஸ் பண்ண முடியும், எடுக்க முடியும். இடையில கூட இன்னொரு படம் கூட நம்ம எடுக்கலாம். நான் என்ன செய்ய போகிறேங்கிறத முழுமையாக இப்போ சொல்கிறதுக்கான நேரம் இது இல்லை. இது பையா அந்த படத்துக்கான ஒரு நேரம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அதை தூண்டுதலில் நான் இவ்வளோ பேசித்தேன், அவ்வளோதான். நான் ரன்னு ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நான் ஒரு சில நேரங்களில் என்னை பற்றி சொன்னாங்க, இன்னும் வந்து இப்போ 100 கோடி ஒரு சிலர் வந்து நெருங்கிடுச்சின்னு சொன்னப்போ நீங்கள் கேட்ட மாதிரியே அவர் 1 கோடி சம்பளம் கேட்குறாரப்பா அப்படின்னு ஒரு டாக் என்னை பற்றியே இருந்துச்சு. நான் உண்மையிலே யார்கிட்டையும் அப்போ கேட்டதே கிடையாது. அது யாரோ ஒருத்தங்க ஃபிக்ஸ் பண்ணது. ஜிவி சார் தான் எனக்கு வந்து 1 கோடி ரூபா சம்பளம் தரணும்னு சொல்லி 1.25 ரூபா சம்பளம் எனக்கு அவர் ஃபிக்ஸ் பண்ணார். அது நானே கேட்கல. ஆனால் அந்த நேரத்தில் அப்படி ஒரு டாக் இருந்துச்சு. அது அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முக்கியமாக டேரக்டர்ஸ்க்கு என்ன தோணியிருக்கும், இப்போ தான் இப்போ வந்தாங்க அதுக்குள்ளே 1 கோடி சம்பளமாப்பா அப்படி கூட பேசியிருப்பாங்க. நான் இன்றைக்கி உள்ள ஒரு சில டேரக்டர்ஸை பார்த்து அப்படி பேசணும்னு வச்சுக்கோங்க, என்னையும் வந்து லேசாக ரொம்ப பழசாயிட்டான் பாடி சொல்லிடுவாங்க. இது ஒரு ட்ரெண்டு. சின்னதாக ஏதாவது சொல்லி செஞ்சு ஒரு பொருளை விற்கணும். ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒன்று ஓடும். படம் ரிலீஸ் ஆனால் கொஞ்ச நாள்லேயே வந்து இப்படி ஒன்று போட்டால் ஒன்று அதுக்கு ஒரு பெப்பு வருமேங்கிறதுக்காக கூட செய்வாங்க. ஒரு சிலதில் உண்மை இருக்கலாம், ஒரு சிலதில் வந்து அது சும்மா ஒரு இதுக்காக செய்யலாம். அதை பற்றி நம்ம சார் ரீரிலீஸ் படம் ரிலீஸ் ஆகும் டைமில் நல்ல கொஸ்டின் வாங்க. அந்த டைமில் வந்து சில புது படங்கள்லாம் நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள்லாம் வருது. ஆனால் இந்த படங்கள்லாம் வந்து ஜனங்கள்கிட்ட வந்து நிறைய எதிர்பார்ப்புனால அந்த படம் வந்ததுன்னு தெரியாமல் போடும் தெரியாமல் அன்றைக்கே காணாமல் போகுது. ஸோ வெள்ளிக்கிழமை முதல் காட்சியை வந்து ரீரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அந்த படங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக புது படங்கள்லாம் ஆடியன்ஸ் எத்தனை விதமான கொஸ்டின் இருக்குது உலகத்தில் இல்லை. ஓகே குட். அப்படி சொல்கிறீங்களா? என்ன பண்ணலாம் அதுக்கு சொல்லுங்கள். சரி, அந்த காலகட்டத்தில் வந்து வேறு சிறந்த அழகி ரேஞ்சுக்கான அந்த படம் எதாவது சொல்லுங்கள் போடாமல் போயிடுச்சுன்னு. அந்த படம் ஓகே சரி ஓகே. அந்த புது படம் என்னன்னு சொல்லுங்களேன், ஏதோ ஒரு படத்துக்கு பேர் சொல்லுங்கள். ஒரு படம் என்னங்க? சரி அலைக்கு எத்தனை தேட்டர் போட்டாங்க? அப்போவே அலைக்கு தங்கரபச்சான் புலம்புனாரு, அலைக்கு தேட்டர் கிடைக்கலன்னு. இல்லைங்க, அலைக்கு தேட்டர் கிடைக்கலன்னு அப்போவே தங்கரபச்சான் புலம்பியிருக்காரு. என் படத்துக்கு கொண்டு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, பெரிய படம் ரிலீஸ் ஆகுதுன்னு.
இப்போ அழகி அவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு பிறகு இன்றைக்கி ரீலீஸ் பண்ணும்போது இன்னொரு படம் தேட்டருக்கு கிடைக்கலன்னு கேட்குற அளவில் இப்போது சொல்கிறீங்க. ரீலீஸ் பண்ணி நல்லா போகட்டும் அந்த படம். நானா ஸ்கிரிப்டு கதை வந்துருச்சுன்னு சொன்னால் வண்டி நிற்காது. நான் போய்ட்டு இப்போ எங்கே வேணுமோ யார் வீட்டில் வேணுமோ கதை வந்துச்சுன்னா தேடி போயிடுவேன் மனசோட. எல்லா ஹீரோவும் நம்ம நண்பர்கள் தான், நம்ம வந்து படம் பண்ண சொல்லி விரும்புகிறவங்க தான். கதை நான் வந்து கம்பெனியில் படம் பண்ணுறேன். திருப்பதி பஸ்ஸில் எப்போயோ படம் பண்ணும்போது நிறைய படங்கள் கதை கேட்போம். சரியான கதை கேட்கும்போது அது யாராக இருந்தாலுமே படம் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகிடுவோம் இல்லையா. நல்ல படம் பார்த்தோன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் நம்மளுக்கு தோணிடும். ஒரு நம்மளுக்கே தெரியுது இல்லையா சரியான விஷயம் என்னங்கிறது ஓரளவு நம்மளுக்கும் தெரியுது. அந்த சரியான ஒரு விஷயம் வராமல் நானும் போயிட்டு யார்கிட்டையும் போயிட்டு நான் வந்து இந்த போய் பேச மாட்டேன். எனக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஓகே பண்ணணும். நானும் ஒரு ஹீரோ மாதிரி தள்ளி நின்று நீ ஒத்துக்குவே அந்த மாதிரி படம்னு சொன்னால் நான் கேள்வி 100 கேட்டு அதுக்கான வேலை தான் போயிட்டுருக்கேன். சொல்லுங்கள் சார். ஒன்றும் இப்போ வந்து வேறு ஸ்டேட்டில் இருக்கிற படங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கதைக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதுக்குள்ளே தான் ஹீரோ நாங்கள் உட்கார வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து ஹீரோவுக்காக ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க. ஹீரோஸும் உள்ளே வந்து இதை மாற்றணும் அதை மாற்றணும்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார் எந்த படத்தில் இப்படி மாற்றிருக்காங்க? நிறைய படங்கள். ஒரு படம் உதாரணம் இந்த காலகட்டத்துலேயும் யார் சொல்லுங்கள்? லோகேஷ் கனகராஜன்லாம் போய் யாரும் எதுவும் மாற்றிடவே முடியாது. நல்லா தெரியும் எனக்கு அவரை. அவர் சொல்கிறது தான் கதை. அவருக்கு ஹீரோவுக்காக படம் பண்ணுறாரு. ஹீரோவுக்காக விரும்பி அவர் செய்கிறது தான். வெற்றிமாறன் உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். வெற்றிமாறன் எந்த ஹீரோவுக்காக போய் கதை பண்ணுறாரா? சூரிய கூட்டுச்சு ஹீரோ ஆக்கியிருக்காரு. இந்த காலகட்டத்தில் அவர் இருக்கார் இல்லையா? அப்படி எனக்கு என்னமோ தெரியலைங்க. நான் யார் அப்படி மென்ஷன் பண்ணி யார் பேசுகிறீங்க? கார்த்தி சுப்புராஜ் உதாரணத்துக்கு சொல்கிறேன். கார்த்தி சுப்புராஜ் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கிற லாரன்ஸ் மாஸ்டர் வந்து அவ்வளோ ஹீரோயிசமான படங்கள் பண்ணுறவர். அவர் கிளைமேக்ஸில் சுட்டு சாகப்படுறாரு. அத்தனை பேர் சாகும்போது அவர் சாகிறாரு. அப்படி ஒரு கதை பண்ணுறதுக்கு ஒரு தைரியமான ஒரு இயக்குனர் நம்ம காலகட்டத்தில் இப்போயே கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்காங்களே. சொல்லுங்கள், யாரை வந்து ஒத்துக்க வைக்க முடியும்? அப்படி வந்து கட்ஸோட ஒரு படம் பண்ணுறதுக்கு இல்லைன்னு யாரை சொல்ல முடியுமா? கார்த்தி சுப்புராஜ் இருக்கு உதாரணம். இப்போ உதாரணம் லாரன்ஸ் மாஸ்டர் வந்து அதை வந்து இமீடியட்டாக ஒத்துருப்பார் நினைக்கிறீங்களா? அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டைரக்டர் அங்கே தேவை. அவர் இருந்திருக்காரு, பண்ணியிருக்காரு. 100 பேரை நான் அடிப்பேன் சார், நான் வந்து அங்கேருந்து அப்படி ஃபைட் பண்ணுவேன் சார்னு லாரன்ஸ் மாஸ்டர் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? அவர் அந்த மாதிரி படங்கள் பண்ணவர் தானே. அந்த மாதிரியான புதுமையான ஒரு படத்தை எடுத்த டைரக்டர் நம்ம கூடவே இருக்கிற இப்போ புது டைரக்டர் தானே வெற்றிமாறன். இந்தியா மொத்தமும் தேடிட்டு இருக்க ஒரு இயக்குனராக இன்றைக்கி இருக்கார்ல, அவரும் புது டைரக்டர். அப்படியெல்லாம் எந்த காலகட்டத்துலேயுமே சரியான ஒரு ஆளை எந்த ஹீரோவும் குழப்ப முடியாது. அவங்க திடமாக இருந்தாங்கன்னா, கதையில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா, எல்லா காலகட்டத்துலேயும் வந்து அப்படி சரியான டைரக்டர்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. இங்கே நீங்கள் யாரை மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்கன்னு தெரியல. அப்படி இருந்தாங்கன்னா அது தப்பு. மென்ஷன் பண்ணல சார். கேரளால இருந்து ஒரு படம் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் வந்து வெறும் ஸ்கிரிப்டுக்காக மட்டுமே, அது பெருசா ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தர் குழியில விழுந்தா காப்பாத்துற அதுதான் கதை. ஆமா, அது மேக்கிங் தான் ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காங்க. அது மாதிரி நான் கேக்குறேன். இங்க ஆரம்பத்துல கூட குழியில விழுந்த காப்பாத்தின கதை எழுதின ஒருத்தர் வந்து நம்ம ஆள் தானே. இல்ல அதுதான் சார். அதுதான் ஏன் தமிழ்ல வந்து அவ்வளவா வெளியில வர மாட்டேன்றதான் நான் கேக்குறேன். வெளி மாநில படத்தை 100 crores கொண்டாடுறாங்க. அதான் இங்கே அங்கன்னு நான் சினிமா பிரித்து பார்க்கவே இல்லைங்க. உலகம் மொத்தமும் சொல்கிறேன். அது தமிழ், அது வந்து உலகம் மொத்தம் உள்ள படம், எந்த படமாக இருக்கட்டும், நல்ல படம் தப்பான படம், அது மட்டும்தான் சரியான படம் சரியில்லாத படம். நம்ம தமிழில் இருக்கிற டேஸ்ட்டு, தமிழ் டைரக்டர்ஸு, இங்கே இருக்கிற எடிட்டர்ஸு, கேமராமேன்ஸு, மியூசிக் டைரக்டர்ஸு, டான்ஸ் மாஸ்டர்ஸு, இந்தியா மொத்தமும் நம்ம தான் அடையாளம், முன்னோடிகள் நம்ம தான். ஒரு டயத்துக்கு பிறகு மலையாள சினிமாவே மாற்றி விட்டுருச்சிங்க நம்ம ஸ்டைலாக. இப்போ எடிட்டு இங்கே இருக்கிற எடிட் பண்ணுற மாதிரி அங்கே எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே கமர்ஷியல் படம் பண்ணுற மாதிரி அங்கே ஹீரோஸ்லாம் கமர்ஷியல் படம் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம அதனால் வந்து என்னென்னா, அதனால் அவங்க மேலே இங்கே கீழே அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு ட்ரெண்டு அப்படி இருக்க மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். இங்கேயும் நம்ம ரஞ்சித் இருக்காங்க. நம்ம இதை பார்த்து அவங்க பயப்படுறாங்க, மிரள்றாங்க. நம்ம வந்து நம்ம பரியேறும் பெருமாள் டைரக்டரு, அவர் எவ்வளோ சூப்பராக படங்கள் பண்ணுறாரு. நம்ம கொஞ்சம் தள்ளி வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நம்மகிட்ட என்னென்ன மாதிரியான வெரைட்டியான ஆட்கள் இருக்காங்கன்னு நம்மளே வந்து
ராம் இருக்காங்க. ஒருக்கும் பார்த்தா கமர்ஷியலில் சங்கர் சார் வந்து இன்றைக்கி வரைக்குமே சூப்பரான படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி 2 பெரிய படம் சூப்பர் படங்கள் பண்ணுறாரு. என்ன கேட்டகரியாக ஆட்கள் இருக்காங்க பாருங்க. எவ்வளோ புதுசான டைரக்டர்ஸு கோட்டேந்திர கௌதம் மேனனில் தொடங்கி என்னுடைய காலகட்டத்தில் தொடங்கின ஆட்கள்லையும் சரி, இப்போ அடுத்தடுத்த பேட்சில் வந்த ஆட்கள்லையும் சரி. லோகேஷ் எல்லாம் வந்து எனக்கு வந்து கைதி படம் வந்து அப்படி பிடிச்ச ஒரு படம். இன்றைக்கி அதுக்கு முன்னாடி வந்த விக்ரம் படம் வந்து இந்தியா மொத்தமும் எவ்வளோ பெரிய கலெக்ஷன், எவ்வளோ பெரிய படம். இன்றைக்கி படம் வந்து சுமாருங்கிற டாக் வந்துச்சு. ஆனால் கலெக்ஷன் வைஸாக எவ்வளோ பெரிய கலெக்ஷன், லியோ படத்துடைய கலெக்ஷன். அதனால் வந்து நெல்சன் அவருடைய படமும் எவ்வளோ பெரிய கிட்டாச்சு. அப்புறம் நிறைய டைரக்டர்ஸ் அட்லி ஹிந்தி வரைக்கும் போய் பண்ணிகிட்ருக்காங்க. விமர்சனங்கள் இருந்தாலும் தாண்டி வந்து நிறைய இங்கே வந்து புதுசான பல புது விஷயங்கள் பண்ணுற டைரக்டர்ஸு எல்லாமே நம்ம தமிழில் வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடவே முடியாது. அது வந்து நம்ம இவங்களோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி இந்தியா மொத்தமும் வெற்றிமாறன் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போய் ஹிந்திலேயோ இல்லாட்டினா வந்து தெலுங்குலேயோ டைரக்டர்ஸ் ஹீரோஸை மீட் பண்ணும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து வெற்றிமாறன் கூட ஒரு படம் பண்ணுங்கிற பெரிய பேராசை இருக்குது எல்லாருக்கும். இப்போ யாஷ் வந்து அவ்வளோ பெரிய படம் பண்ணார். அவர் வந்து வெற்றி கூப்பிட்டா இமீடியட்டாக வருவாங்க. பிரபாஸ் வந்துடுவார். அப்படி வந்து நம்ம டைரக்டர்ஸ் வந்து கூட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து உலகம் இந்தியா மொத்தமும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் நம்மளே நம்ம குறைச்சி என்றைக்கு மதிப்பிடக்கூடாது. ஸ்கிரிப்ட் பண்ணி முழுமையாக எழுதி வச்சுருக்கு. பார்க்கலாம். அதுக்கான ஆர்டிஸ்ட் எல்லாமே அமைஞ்சு வரணும். பையால வந்து கார்த்தி சார் எப்படி சார் சூஸ் பண்ணீங்க? ஏன்னா அதுக்கு முன்னால் ஒரு 1001 பண்ணியிருந்தாங்க பருத்திகரன். ஸோ இந்த ஜானரே மாறி வருதுனால ஸோ அவரை எப்படி அது ஆக்சுவலி இதெல்லாம் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன். நான் வந்து க்ரீன் பார்க்கில் தான் வச்சு சாருக்கு வந்து கதை சொல்கிறதுக்காக கார்த்தி வந்து அப்போ வந்து பருத்திவீரன் படம் பண்ணி முடிச்சிட்டேன். 2வது படமும் 1001 அப்போ வரல. அப்போ வந்து நான் ஒரு கதை அவங்களுக்கு போய் சொன்னேன். சொல்லி முடித்தோடனே அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி சார் நான் உங்ககிட்ட வந்து ரன்னு மாதிரி ஒரு எதிர்பார்க்குறேன் சார். நான் அந்த சொன்ன கதை வந்து கொஞ்சம் பின்னாடி அந்த படம் தான் நான் வந்து அல்லு அர்ஜுனோட பண்ணுறதுக்கான ஒரு கதையாக அதையும் நடக்கலை. அதுக்கப்புறம் அந்த படம் இன்றைக்கி வரைக்கும் நடக்கலை. அந்த கதை என்கிட்ட இன்றைக்கி இருக்குது. அவர் தான் சொன்னார், நான் உங்ககிட்ட ரன்னு மாதிரி ஒன்று எதிர்பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு என்னென்னா ஒரு நியாயமாக தெரிஞ்சது. ஒரு ஸ்கிரிப்ட் கேட்ட மாத்திரத்தில் அவருக்கு மனதில் என்கிட்ட ஒன்று எதிர்பார்த்துருக்காரு. சரி சார் நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டு வந்துட்டு நம்ம சொந்த படம் நம்ம திருப்பி பஸ்க்காக தான் கேட்டு போனோம். ஒரு 15 நாள் இருக்கும். நான் போயிட்டு ஈசிஆரில் ஏதோ ஒரு ஹோட்டலில் உட்காந்து ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அசிஸ்டன்ஸோட ஒரு 10 நாள் பேசியிருப்பேன். அந்த ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அவர் 1001 ஷூட்டிங்கில் இருந்தார். அப்போ போயிட்டு இந்த கதையை சொன்னேன். இந்த கதை கேட்ட இப்போ தேட்டரில் பார்க்குறப்ப தெரியுது அவருடைய கேரக்டரைசேஷன் வந்து டேய் அவன் எங்கடா சொல்லி கேட்டால் அவன் நிற்கிற பஸ்ஸில் ஏற மாட்டானாடா அப்படி சொன்ன இடத்துல ஆடியன்ஸ் கனெக்ட் ஆனாங்கல்ல, அவரும் அதே பாயிண்டில் கனெக்ட் ஆனார். அதுக்கப்புறம் படம் மொத்தமும் சிரிச்சிட்டு இருந்தார், பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். இந்த படம் பண்ணலாம் சார்னு டிசைட் பண்ணோம். இந்த மாதிரி மாற்றி விட்டதுக்கு ரீசன் அவர் தான். அவர் தான் இந்த மாதிரி ஒரு கதை கேட்டதுனால தான் எனக்கு கிட்டேருந்து இப்படி ஒரு கதை வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கதை இல்லை. அப்படி தான் கார்த்தி சார். அந்த அல்லு அர்ஜுனோட ஸ்கிரிப்ட் வந்து என்ன சார், அது எதுக்கான காரணம் சார்? அந்த இப்போ நிறுத்தி ஆகிட்டுன்னு சொன்னீங்க. ஆமாம்மா, அதுக்கான காரணம் என்ன சார்? அந்த காலகட்டத்தில் வந்து பண்ணணும்னு சொல்லி எல்லாம் பூஜையெல்லாம் போட்டோம். இடையில அவருக்கு வந்து அது தமிழ் தெலுங்கில் பண்ணுறதா இருந்துச்சு. அது ஒரு அந்த காலகட்டத்தில் வந்து சேம் ரங்கஸ்தலம் படம் கூட அப்போ வரல. இன்றைக்கி இருக்கிற புஷ்பாவில் இருக்கிற லுக் இருக்குல்ல, அந்த சேல் ஆஃப் லுக்கு தான் அந்த படத்துலையும். அவருக்கு தமிழில் பசங்க வர்றோம் இந்த மாதிரி லுக்கெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு 100 கொஸ்டின் அவருக்கு அல்லு அர்ஜுன் சாருக்கு அப்போவே இருந்துச்சு. 100% ஒர்க் அவுட் ஆகும் சார், நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே வந்து பார்த்தா கொஞ்சம் நிறைய லுக்கெல்லாம் மாற்றியெல்லாம் பண்ணது கிடையாது அது வரைக்கும். பட் அதுக்கு இடையில இன்னொரு படம் பண்ணிவிட்டு நான் வரேன்னு சொன்னார். அந்த கேப்பில் என்னால் நான் வெயிட் பண்ண முடியல. அதில் தான் சண்டைக்கோழி 2 நம்ம வந்து பண்ணோம். அந்த கேப்பில் மிஸ் ஆச்சு. அது நடக்கிறதுக்கு பார்க்கலாம். சார் பையா படத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது அனுபவம்? பையா படம் மட்டும் என்னென்னா, எத்தனை படம் எடுத்தாலும் பையாவில் வந்து அந்த லொக்கேஷன்ஸ் இருக்குல்ல, நீங்கள் படம் பார்த்தா தெரியும். ட்ராவல்னால படம் பார்க்கும்போது சிம்பிளாக ஏதோ 2 பேர் காரு மாதிரி தெரியும். ஆனால் அந்த ரோட்டில் போகிற எல்லா வண்டிகளும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற வண்டிகள் தான். ஒரு 1 மோர் போனால் மறுபடியும் திருப்பி எல்லாமே திரும்பி வரணும். ஒரு கண்டெய்னர், ஒரு லாரி, 8 காரு,
ஒரு பைக்கு என்ன ரோட்டில் போனாலுமே அது நம்ம கண்ட்ரோலில் இருந்த வண்டிகள், நம்ம விட்டது. அது திருப்பி இன்னொரு போனால் எல்லாமே திரும்பி வரணும், மறுபடியும் போகணும். பார்த்தா சிம்பிள் மாதிரி தெரியுதுல்ல, ஆனால் பார்த்தா அவ்வளோ வேலை இருக்குது அதுக்குள்ளே. லொக்கேஷன் வைஸாக என்னென்னா, நான் எந்த படத்துலையும் லொக்கேஷனுக்காக அவ்வளோ மெனக்கிட்டதே கிடையாது. ஏன்னா ட்ராவல் மூவிங்கிறதுனால நிறைய லொக்கேஷன், எத்தனை ஊர், ஹைதராபாத்தில் தொடங்கி பெங்களூரில் ஆரம்பித்து ஹைதராபாத் போயும், சத்தாரா, புனே, என்டி ஸ்டுடியோவில் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய லொக்கேஷன்ஸ், வாகமனில் அந்த அடடா மலை சாங்கு. இந்த படத்துக்காக நான் மெனக்கெட்ட மாதிரி லொக்கேஷன்ஸ் வந்து என்னென்னா ரோடு தான், ஆனால் பட் என்ன நிறைய லொக்கேஷன்ஸ் போயிட்டே இருக்கும். மறக்க முடியாத விஷயம்னா கிளைமேக்ஸை ரீஷூட் பண்ணுது. சொந்த படம், ஆனால் கிளைமேக்ஸில் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அது எங்களுக்கு பயமாக இருந்துச்சு. அப்போல்லாம் ஒரு டைமும் இருந்துச்சு, ரிலீஸ் செய்தி போடல, எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருந்துச்சு. அதனால் அவ்வளோ செலவு பண்ணி எடுத்த ஒரு கிளைமேக்ஸை அது நிதின் தேசாய் ஸ்டூடியோவில் ஷூட் பண்ணுது. அந்த மொத்த கிளைமேக்ஸை அப்படியே தூக்கி வச்சுட்டு திருப்பியும் போய் ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் ஒரு கிளைமேக்ஸ் மறுபடியும் ஷூட் பண்ணி அந்த படத்தை வந்து கிளைமேக்ஸ் வந்து ரீஷூட் பண்ணோம். அதுக்கு ஒரு போஸ் மாதிரியான ஒரு தைரியமான ப்ரொடியூசரு நம்ம தம்பி, நம்ம சொன்னதெல்லாம் கேட்பாங்க, கொஞ்சம் அதட்டி கூட சொல்லலாம், கொஞ்சம் நல்லா வரும்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி, அப்படி சொல்லி அவர் வெயிட் பண்ணி அப்படி வந்து திருப்பி எடுத்த ஒரு கிளைமேக்ஸ். அது வந்து அந்த பழைய கிளைமேக்ஸ். இதுக்கு பெரிய சேஞ்சஸ் கிடையாது, சும்மா மைல்டான ஒரு சின்ன ஒரு வித்தியாசம்தான். அந்த ஃபுட்டேஜ் இருந்தால் கூட எதுலையாவது தூக்கி உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு கூட ஆசை தான். அது ஏன்னா இன்றைக்கி எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நான் தேட சொல்கிறேன், முடிஞ்சால் அதை வந்து இந்த ரீரிலீஸ் பண்ண ஒரு 4வது நாள் 5வது நாளில் முடிஞ்ச அந்த கிளைமேக்ஸுடைய ஃபுட்டேஜ் கிடச்சதுன்னா அப்படியே அந்த கிளைமேக்ஸ் மறுபடியும் வந்து உங்களுக்கு தானே நான் தேட சொல்கிறேன். கண்டிப்பாக கார்த்திக் சார் பேசினாங்களா சார் இந்த மாதிரி? சார் இப்போ தான் இது பெரிய hit இந்த மாதிரி கிளைமேக்ஸா? கார்த்திக் சார் வந்து பேசினாங்களா உங்ககிட்ட? இந்த கிளைமேக்ஸு வாழ்த்துக்கள் பத்தி ஏதாவது பேசினாங்களா? இந்த ரீரிலீஸ்க்கா இன்னும் பேசலை, ஏதோ ஷூட்டிங்கில் இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க ரீரிலீஸ் பண்ண போறீங்க, சும்மா இப்போ ஒரு பிரஸ் மீட் இருக்கீங்க, ஏதோ ஒரு ப்ரொமோஷன் நீங்க எப்படி பண்ண போறீங்களா எல்லாரையும் கூப்பிட்டு? அதான் இது. பெரிய ஆல்பம் இவெல்லாம் வந்து ஆமாம். என்னென்னா முதல்ல இப்போ வந்து என்னென்னா ஆல்ரெடியே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போக்கி வந்து என்னென்னா அவ்வளவு முதல்ல நினச்ச மாதிரி அவ்வளவு வேலைகள் இப்போ செய்ய தேவையில்லை. இப்போ ரீரிலீஸ் அப்படி போட்டாலே போதும், அதுக்காகவே ஆல்ரெடி ஒரு வெயிட்டிங்கில் இருக்காங்கல்ல. ஆல்ரெடி இந்த சாங்கெல்லாம் பெரிய ரீச் ஆகிருக்கு, ஜனங்க மனசில் இருக்கிறதுனால இது வந்து நம்ம சொன்னால் போதும்னு தோணுது. இருந்தாலும் அதுக்கான சந்திப்பு தான் இதெல்லாம். அடுத்தடுத்த கட்டத்தில் அதுக்கான விஷயம் இன்னும் போகும். எப்போ? 11th வர 11th. குட், தேங்க்யூ. கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இருந்தால் நீங்களே தூக்கிடுங்க ப்ளீஸ். முதல்ல இந்த படத்தில் உள்ள எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், பர்டிகுலராக யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இந்த படத்தில். மிக அற்புதமான சாங்ஸ், எனக்கு ஒரு பிரதர் மாதிரி. அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். முத்துக்குமாருக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஒவ்வொரு வரியும் எனக்கு வந்து அப்படியே அவ்வளோ அற்புதமாக எழுதி கொடுத்தாங்க. அவங்க நம்ம கூட இல்லை இப்போது. ஜனங்களுக்கு வந்து சரியாக வேலை பார்க்குறவங்க மேலே அவ்வளோ பெரிய பேர் அன்பு இருக்குது. தேட்டரில் போய் பார்த்தா தெரியுது. அந்த முத்துக்குமார் மேலேயும் யுவன் சங்கர் ராஜா அவங்க மேலேயும் எவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோஅப் இருக்குங்கிறது படம் பார்க்கும்போது தெரியுது. இந்த படத்தையே ஒரு சாங்க்கும் இன்னொரு சாங்க்கு இடையில அவங்க வெயிட் பண்ணுறாங்க, அப்படி தான் ரசிக்கிறாங்க இந்த படத்தை. அப்புறம் இந்த படத்தில் வந்து கார்த்தி சார், தமன்னா வந்து சும்மா சொல்லக்கூடாது, 2 பேருமே அப்போ வந்து என்னென்னா ட்ராவல் மூவிங்கிறதுனால எங்கெங்கேயோ வண்டி போகும், நாங்கள் நினச்ச இடத்துலலாம் எடுப்போம். அவங்க 2 பேரையும் காரில் விட்டு நாங்கள் வாட்டி எங்கேயோ போயிட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்போம். அதனால் வந்து என்னென்னா அதுக்கு ஒரு பெரிய பொறுமையும் ஒரு அந்த பேஷனும் இல்லாமல் அவங்களால வந்து இந்த படத்துக்குள்ளே வந்து நடிச்சிருக்க முடியாது. கார்த்தி சார்லாம் வந்து என்னென்னா அப்படி கார் ஓட்ட தெரிஞ்ச, ஒருவேளை அவருக்கு வந்து சரியாக வண்டி ஓட்ட தெரிலன்னு வச்சுக்கோங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். அவர் சூப்பராக வந்து அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுவார். அப்புறம் நம்ம அந்த மாதிரி ஒரு படம், அவர் விரும்பின மாதிரியான ஒரு படம் வந்துருச்சு. ஒரு ஸ்டைலான ஒரு ஆளாக அவர் மாறி வந்ததில் பெரிய ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் தமிழ் தெலுங்கில் பெரிய ஹிட்டு. அவருடைய லுக் வைஸாகவும் அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க அந்த படத்தில்.
அதுக்கு வந்து மணிகண்டன் சார் கேமராமேனுடைய பிரியா மணிகண்டன் சொல்லி அவங்க தான் காஸ்டியூம் டிசைனர். அந்த ஃபஸ்ட்டு படம் அவங்களுக்கு பண்ணாங்க. இந்த படத்தில் நிறைய டெக்னீஷியன்ஸ் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். நான் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் போஸ் தம்பி, அவங்களுக்கு தனியாக நன்றி தேவையில்லை. இருந்தாலுமே நான் என்ன நம்பி இவ்வளோ பெரிய நான் என்ன ஷூட் பண்ணுறேன் செய்கிறேன்னு சொல்லி கேட்காம நான் நினச்சதெல்லாம் எடுத்திருக்கேன். வேணான்னு சொல்லி தூக்கி போட்டிருக்கேன். ஒரு ஃபைட்டை கிளைமேக்ஸில் மறுபடியும் ரீஷூட் பண்ணியிருக்கேன். ஒரு முழு ஃபைட்டை ஒன்று எடுத்து அந்த ஃபைட்டை தூக்கி தனியாக வெளியில் வச்சுருக்கோம். அதனால் வந்து அவ்வளோ பெரிய சுதந்திரம் கொடுத்ததுனால அவருக்கும் நன்றி சொல்லணும். மதி கேமராமேன், என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய காலேஜ் மேட்டு. அந்த படம் தான் அவருக்கு ஃபஸ்ட் டைமாக இப்படி ஒரு பெரிய படம். அவர் வந்து பெருசாக இதுக்கப்புறம் வந்து தெலுங்கில் பெரிய லெவலில் அவர் வந்து இன்றைக்கும் மிக முக்கியமான வாண்டடான ஒரு கேமராமேனாக இருக்கார். அவருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். இந்த படம் பார்க்கும்போது அவருடைய பேர் உழைப்பு தெரியுது. கண்ணன் மாஸ்டர் அவர் வந்து ஃபஸ்ட்டு பீட்டர் கைன் இருந்தாங்க. அவர் வேற ஒரு படம் மகதீரா மாதிரி ஒரு படத்துக்கு வந்து ஒர்க்கு போயிட்டார். அந்த நேரத்தில் அவர் மாறிட்டார். கண்ணன் மாஸ்டர் உள்ளே வந்தாங்க. வந்துட்டு எனக்கு சண்டைக்கோழிக்கு பிறகு கண்ணன் மாஸ்டர் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பர் ஒர்க்கு அவர் ஒர்க்கு. ராஜீவன் ஆர்ட் டைரக்டர். இன்றைக்கி இந்த சுத்திதே சாங்கு அது வந்து ஃப்ளோரில் தான் ஷூட் பண்ணோம். பேக்ரவுண்டு ஃபுல்லாக சிஜியில் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, ஆல் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஜெகன் காமெடி பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு. அப்புறம் இந்த பட சார்பான எல்லாருக்குமே வந்து நான் வந்து இந்த நேரத்தில் ஒரு வந்து மனசோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.